Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all doing good. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது Acnestarsoap ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கிட்டு யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி நான் எதுக்காக வந்துட்டு Acnestarsoap வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்ப கிளியராக இருக்கணும், அதுதான் எல்லாரோட ஆசையும். மேக்கப்பே இல்லாமலும் நல்லா இருக்கும். மேக்கப் இல்லாமல் உங்களை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ ஃபேஸ் வந்துட்டு பிம்பிள், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், ஆக்னி மார்க்ஸ் இந்த மாதிரி இல்லாமல், இந்த மாதிரி இஷ்யூலாம் ஸ்கின்னில் வந்துட்டு இல்லாமல் இருந்தாலே நம்ம ஃபேஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா க்ளோவாக க்ளீனாக இருக்கும். பட் நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு பிம்பிள், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கும்போது நம்ம வந்துட்டு மேக்கப் வந்து ஜாஸ்தியாக போட்டு அதெல்லாம் கவர் பண்ணி மறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணும்போது நம்ம மேக்கப் போடுறது வந்து கம்மியாக போட்டாலே நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது. நம்ம வந்துட்டு ஓவர் மேக்கப் இந்த மாதிரி அதிகமாக மார்க்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓவராக மார்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு மேக்கப் அதிகமாக போடும்போது நம்ம ஸ்கின்னுக்கும் டேமேஜ் தான் ஆகும். அதுவும் இல்லாமல் போக போக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மார்க் இருக்குது, இதை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகமாக கன்சீலர் யூஸ் பண்ணுறது, ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கே வந்துட்டு மேக்கப் இல்லாமல் வெளியே போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி நமக்கு ஆகிடும். ஸோ நம்ம ஸ்கின்னை கிளியராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த Acnestarsoap வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை யூஸ் பண்ண பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிம்பிள் மார்க்ஸ் அண்டு ஃபேஸில் வந்துட்டு குட்டி குட்டியாக பொறியாக இந்த பம்ப்ஸ் மாதிரிலாம் வரும் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு நல்லாவே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். எனக்கு இந்த மாதிரிலாம் இஷ்யூ இருக்கும்போது என்னோடய டாக்டர் வந்து எனக்கு இதுதான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இது யூஸ் பண்ண ஒரு 15 டேஸ்லேயே வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுத்துச்சு. பிம்பிள்ஸ்லேயா இருக்கட்டும், மார்க்ஸ்லேயா இருக்கட்டும், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தென் இதோட ப்ரைஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆக்னி இந்த மாதிரி மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம்னாலே அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 300, 400 அப்படி தான் வரும். பட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். Acnestarsoapோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 75 கிராம் 75 rupees தான். கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல? அப்படி தான் இந்த சோப் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு விலை கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின்னில் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு சோப்பே வந்துட்டு உங்களுக்கு 2 month கிட்ட வந்துடும் நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணும்போது. அதே மாதிரி உங்களுக்கு பாடியில் ஆக்னி இருக்குது, இந்த பின்னாடி நெக்லலாம் ஷோல்டர்லலாம் வந்துட்டு ஆக்னி இருக்கும்ல, அதுக்காக வந்துட்டு நீங்கள் இந்த சோப் Acnestarsoapே யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு நீங்கள் ஸ்கின்னுக்குன்னு தனியாக ஒரு சோப் யூஸ் பண்ணிக்கணும். Acnestarsoap வந்து 2 வாங்கி ஸ்கின்னுக்குன்னு தனியாக ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. பாடி ஆக்னி இருக்குன்னா அதுக்கு தனியாக யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணும்போது அதை ஒரு 5 minutes அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. பட் ஸ்கின்னில் யூஸ் பண்ணும்போது ஒரு 2 minutes இல்லைனா 1 minute வந்துட்டு அந்த நுரை மாதிரி போட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு 2 minutes கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு குட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதும் நம்ம ஸ்கின் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை ஆகும். ஸோ வந்துட்டு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஸோ பேசிக்காக நம்ம வந்துட்டு டாக்டர்கிட்ட போகும்போது இந்த மாதிரி ஆக்னி இஷ்யூவால் போகும்போது அவங்க வந்துட்டு நமக்கு கொடுக்குற சோப்பு இல்லை ஃபேஸ் வாஷோ எப்படி கொடுப்பாங்கன்னா பென்சாயில் பெராக்சைட், சாலிசிலிக் ஆசிட் இந்த மாதிரி 2 ingredients இருக்க ஃபேஸ் வாஷோ சோப்போ தான் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த Acnestarsoap வந்துட்டு மேன்கைன் அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதில் இருக்க பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பென்சாயில் பெராக்சைட் 2.5% தான் இருக்குது. இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்துட்டு டீப்பாக போர்ஸ்குள்ளே போயிட்டு க்ளீன் பண்ணி நமக்கு கொடுக்கும். நம்ம ஸ்கின்குள்ளே இருக்க பாக்டீரியாஸ் அண்ட் ஆக்னிக்கு அடியில் இருக்க எல்லாமே வந்துட்டு இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்துட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின் வந்துட்டு ரொம்ப கிளியராக மெயின்டைன் ஆகும். நம்ம ஸ்கின்க்கு வந்துட்டு பென்சாயில் பெராக்சைட் வந்துட்டு ரொம்பவே நல்லது. ஸோ எந்த ஒரு ஆக்னியாக இருந்தாலுமே நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் இந்த சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குட் மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்க்கு செட் ஆகுற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.